பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, முத்தகீன்களுடைய முதல் லட்சணம் பணிவு. பணிவு என்று சொன்னால் தனது என்ற எண்ணத்தை எடுத்தெறிந்துவிட்டு நமது நான் என்ற மமதையிலிருந்து விலகி வந்து நாம் நாங்கள் என்ற சிந்தனையிலே வாழ்வது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தனது ரசூலை பற்றி புகழ்ந்து பேசும் பொழுது, லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முமினீன். நீங்கள் உங்களுக்கு எதை ஆசைப்படுவீர்களோ அந்த ஆசையை, உங்களுக்கு நீங்கள் படுகின்ற ஆசையை விட உங்களுக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது அடைய வேண்டும் என்று பேராசைப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். உங்களுக்கு அது ஆசையாக இருக்கும், அது கிடைக்க வேண்டும் என்று எதை நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ அதை பேராசைப்பட்டு இறைவனிடத்திலே எப்படியாவது இந்த அடியாருக்கு அவர் ஆசைப்படுவது கிடைத்துவிட வேண்டும் என்று பேராசைப்படுபவர்கள்தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்ந்து பேசுகின்றான். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. இந்த குர்ஆன் ஷரீஃப் சமுதாயத்திற்கு வழிகாட்ட வந்திருக்கின்றது. அதை இந்த சமுதாயத்திலே நான் ஓதி காட்ட வேண்டும் என்று நபியை நீங்கள் அவசரப்படாதீர்கள். அவசரப்பட்டு ஏன் நீங்கள் குர்ஆன் ஷரீஃபை அவசரப்பட்டு ஓதி காட்ட ஓத வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, உங்களுடைய ஆசை எனக்கு புரிகின்றது, அவசரம் எனக்கு புரிகின்றது, இந்த சமுதாயத்தின் மேல் நீங்கள் பேராசை உள்ளவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே நமக்கு சுட்டி காட்டுகின்றான். ஆகவே அந்த இறை ரசூலாக இருந்தாலும் சரி, இறை நேசர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பண்பு, அவருடைய வருகை எதற்காக வேண்டி என்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அவர்கள் தங்களையும் தங்களுடைய குடும்பத்தாரையும் அர்ப்பணம் செய்து விடுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்பதற்காக வேண்டி இங்கே வரவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சமுதாயத்திற்காக வேண்டி வாழ்ந்து தங்களை அர்ப்பணம் செய்தார்களோ, அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களும் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணம் செய்தவர்கள். உண்மைக்காக வேண்டி உழைத்து, உண்மைக்காக வேண்டி போரிட்டு, அதை ஜெயித்து, இப்படித்தான் இஸ்லாமியர்கள் வாழ வேண்டும் என்று உயிரை கூட துச்சமாக கருதி கர்பலாவிலே ஷஹீதானவர்கள்தான் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாருடைய இறைநேசருடைய முதல் பண்பு இந்த பணிவுடைய அடையாளமாக இருக்கின்ற சமுதாய சேவை. அந்த அடிப்படையிலே மனிதர்கள் இபாதத்திலே கவனம் செலுத்துவதைப் போல தங்களுடைய வாழ்க்கை பண்புகளிலேயும் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான ஹதீஸுகளை நாம் இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஒரு ஹதீஸிலே வருகின்றது, ஹஜ்ரத் அஸ்மா பின்த் அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். காலத், அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். கதிமத் அலைய உம்மி வஹிய முஷ்ரிகத்துன். எனது தாய் இஸ்லாமிய பெண் அல்ல, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பெண். ஆனால் எனது தாய் அவர்கள் இடத்திலே வந்தார்கள். ஃபி அஹதி குறைஷின், குறைஷி காலத்துடைய அந்த ஒப்பந்தம் நடைபெற்ற நேரத்திலே எனது தாய் என்னை பார்ப்பதற்காக வந்தார்கள். நான் முஸ்லிமான பெண்மணி, அவர்கள் இஸ்லாத்திற்கு வராத பெண்மணி. ஃபகுல்து, அப்பொழுது நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்ன உம்மி, எனது தாயார், நதிமத் அலைய, எனக்காக வேண்டி
எனது பாசத்திற்காக வேண்டி ஏங்கி கை சேதப்படுகின்றார்கள். வகிய ராகிபத்துன், நான் அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். அஃபா அசிலுஹா, நான் அந்த இஸ்லாத்தில் இணையாத தாயோடு சேர்ந்து வாழலாமா என்று நான் நாயம் சுல்லாசனத்திலே கேட்டேன். கால சல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நஅம் சிலீஹா, ஆம், அந்த தாயாரோடு நீங்கள் சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்று என கட்டளையிட்டார்கள் என்ற ஹதீஸை நாம் புகாரி ஷரீஃபிலும் முஸ்லீம் ஷரீஃபிலும் பதிவு செய்வதை பார்க்க முடிகின்றது. அதே போல் இன்னொரு ஹதீஸை அல் முகீரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை தடுத்தார்கள். அதிலே முதலாவதாக அவர்கள் சொல்லி காட்டியது என்ன தெரியுமா? இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும், அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றான் உக்கூக்கல் உம்மஹாத், தாய்மார்களுக்கு மாறு செய்வதை அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்பதாக சொல்கின்றார்கள். அப்படி என்றால் எத்தனை பேர் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தாய்மார்களுக்கு பணி செய்வதில்லை, அவளுக்கு மாறு செய்கின்றோம் என்பதை நாம் இந்த இடத்திலே யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு ஹதீஸை ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், மன் அஹப்ப ஐ யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபி அஸரிஹி ஃபல் யஸில் ரஹிமஹு. ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கின்றது, தனது ரிசுக்கு, அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய ரிசுக்கு தனக்கு விரிவாக்கப்பட வேண்டும், அது இன்னும் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அதே போல அவனுடைய வாழ்நாள் இன்னும் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். ரிசுக்கையும் வாழ்நாளையும் யார் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ ஃபல் யஸில் ரஹமஹு, அவர் தனது உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும், பிரிந்து வாழ வேண்டாம் என்ற ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்க, இந்த ஹதீஸை புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்வதை பார்க்க முடிகின்றது. வாஹிது ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.